கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையான் பக்தர்கள் எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நீங்க திருமலைக்கு போக பிளான் பண்றீங்களா, இல்ல ஏற்கனவே தர்ஷனத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த முழுமையான தகவல் தொகுப்பு. திருமலையோட இப்போதைய நிலவரம் என்ன, அடுத்து வரப்போற வசந்தோற்சவம் எப்படி நடக்கப் போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல திருமலையில இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஸ்பெஷலான நேத்திர தர்ஷனத்தோட மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வரப்போற வசந்தோற்சவ விழா எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்ப்போம். கடைசியா பக்தர்களுக்கான சில முக்கியமான அறிவுரைகளும் நேத்திரிய தர்ஷன கணக்குகளையும் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். வாங்க திருமலைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் திருமலையில இப்போதைக்கு இருக்கிற கூட்ட நெரிசல். நீங்க தரிசனத்துக்கு வர்றதா இருந்தா இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டோக்கன் எதுவும் இல்லாம சர்வ தரிசனத்துக்காக வர்ற பக்தர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமாங்க, பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் 31 அறைகள் இருக்கு. அதுல இப்போ 30 அறைகளும் பக்தர்களால நிரம்பி வழியுது. இதிலிருந்தே நீங்க கூட்டத்தை ஒரு அந்தாசா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறதால இன்னைக்கு வியாழக்கிழமைக்கான ஸ்லாட்டட் சர்வன்ட் தரிசனம், அதாவது SSD டோக்கன்கள் விடியற் காலையிலேயே கொடுத்து முடிச்சுட்டாங்க. இதனால டோக்கன் வாங்கறதுக்காக பக்தர்கள் ராத்திரி முழுக்க வரிசையில நிக்க வேண்டியதா போச்சு. இது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன்களையும் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சு ஒரே மணி நேரத்துல 6 மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா, மத்த நாட்களை விட வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் இவ்ளோ கம்மியா டோக்கன் கொடுக்கறாங்க? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வெள்ளிக்கிழமையில மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கும். அதனால பொது தரிசனம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதனால தான் மத்த நாட்களை விட வெள்ளிக்கிழமையில குறைவான டோக்கன்கள் தான் கொடுப்பாங்க. கூட்டம் அதிகமா இருந்தாலும் இன்னைக்கு திருமலைக்கு போறவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் காத்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை. அன்னைக்கு நடக்கிற சிறப்பு சேவைகளை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை. அந்த ஏழுமலையானோட கருணை ததும்பர கண்களை முழுமையா பார்க்கக்கூடிய நேத்திர தரிசன பாக்கியம் இன்னைக்கு பக்தர்களுக்கு கிடைக்குது. நேத்திர தரிசனம்னா என்னன்னா, சுவாமியோட நெத்தியில போடுற நாமத்தோட அளவை குறைச்சு அவரோட 2 கண்களும் பக்தர்களுக்கு முழுசா தெரியற மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. இது வியாழக்கிழமை மட்டும் கிடைக்கிற ஒரு அற்புதமான அனுபவம். நேத்திர தரிசனத்தின் போது பெருமாளோட பார்வையோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதிலிருந்து பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக பெருமாளுக்கு முன்னாடி ஒரு மலை மாதிரி புளியோதரைய குமிச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இதுக்கு பேருதான் திருப்பாவாட சேவை. அப்புறம் அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா சுவாமிக்கு நகையெல்லாம் குறைச்சிட்டு வாசனையான பூக்களாலேயே செஞ்ச உடைய போட்டுடுவாங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா, மனசுக்கு நிறைவா இருக்கும். இந்த சேவைக்கு பேரு பூலங்கி சேவை. காலையில நேத்திர தரிசனம், சாயங்காலம் பூலங்கி சேவை. அடடா, என்ன ஒரு பாக்கியம்! சரி, வியாழக்கிழமை ஸ்பெஷல் பார்த்தோம். அடுத்து திருமலையில வசந்த காலத்தை வரவேற்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா நடக்க இருக்குது. அதுதான் வருடாந்திர வசந்தோற்சவம். அத பத்தி இப்போ முழுசா பார்க்கலாம். இந்த வசந்தோத்சவம் 3 நாள் நடக்க போகுது. முதல் நாள், அதாவது மார்ச் 30ஆம் தேதி, மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட மாடவீதிகள்ல உலா வருவார். 2வது நாள் மார்ச் 31ஆம் தேதி தங்க ரதத்துல சுவாமி உலா வர்றத பார்க்க கண்கோடி வேணும். 3வது நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி ராமர், சீத்தை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், ருக்மணி சமேத கிருஷ்ணர்னு எல்லா உற்சவ மூர்த்திகளும் ஒன்னா சேர்ந்து வந்து நமக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த 3 நாளுமே மதியம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சுவாமிக்கும் தாயாருக்களும் ஸ்நாபன திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதாவது பாலு, தயிர், தேனு, இளநீரு, மஞ்சள், சந்தனம்னு மங்களகரமான பொருட்களை வச்சு ஒரு தெய்வீக அபிஷேகம் செய்வாங்க. பக்தர்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். வசந்தோத்சவம் நடக்கிற இந்த 3 நாளும், அதாவது மார்ச் 30, 31, ஏப்ரல் 1 தேதிகள்ல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவை மாதிரியான சில முக்கிய ஆர்ஜித சேவைகளை தேவஸ்தானம் ரத்து செஞ்சிருக்காங்க. சோ நீங்க வர்றதா இருந்தா இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ இருக்கிற நிலைமை, அடுத்து வரப்போற விழா, இதையெல்லாம் வச்சு திருமலைக்கு வர்ற பக்தர்களுக்காக சில முக்கியமான ஆலோசனைகளை சொல்ல விரும்புறேன்.
இப்போதைக்கே தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதால தயவு செஞ்சு கை குழந்தைங்க, சின்ன பசங்க, அப்புறம் நடக்க கஷ்டப்படுற வயசானவங்கள கூட்டிட்டு வரத கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுன்னு தேவஸ்தானம் சார்பா கேட்டுக்கறாங்க. ப்ளீஸ் இத கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு நிலவரம் இதுதான். அப்போ நேத்திக்கு எப்படி இருந்துச்சு? வாங்க, அந்த நம்பர்ஸையும் ஒரு பார்வை பாத்துரலாம். அந்த ஏழுமலையான் அருளால நேத்து ஒரு நாள்ல மட்டும் 73,411 பக்தர்கள் பெருமாள தரிசனம் செஞ்சிருக்காங்க. நாங்க சொல்ற இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே தேவஸ்தானம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தான். அதனால நம்பகத்தன்மைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நேத்து ஒரு நாள்ல மட்டும் உண்டியல் காணிக்கையா மொத்தம் 4,43,00,000 ரூபாய் வந்திருக்கு. கோவிந்தா கோவிந்தா. இந்த தகவல்கள் எல்லாம் உங்க திருமலை பயணத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு திருமலைய பத்தி வேற என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த முறை இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமோ வெங்கடேசாய.